Hello guys, welcome back to Bommi's Education. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 6 டர்ம் 1 மெஷர்மென்ட் லெவல்ல கூடிய 1.2 மாஸ் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து லெந்த் அப்படினா என்ன, பாரலக்ஸ் எரர் இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். சோ பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம மாஸ் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். மாஸ் இஸ் தி மெஷர் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் an ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்கோ அதை தான் வந்து மாஸ்ன்னு சொல்றாங்க. மேட்டர்னா என்ன? ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸும் சேர்ந்ததா மாஸ். மேட்டர். ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸ் என்னன்னா மேட்டர். ஆட்டம்ஸ் அப்படின்னா என்ன? சின்ன சின்ன துகள்கள். இது துகள்கள், சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்லுவோம்? மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சாக் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எதால் மேட் ஆயிருக்கு? மேட்டரால் மேட் ஆயிருக்கு. ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸும் சேர்ந்து தான் அந்த சாக் பீஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மேக் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போது இந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ மேட்டர் இருக்கோ அது தான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து 1 கிலோ தக்காளி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, அந்த மேட்டர் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோ அதான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸை வந்து கிலோகிராம், கேஜி, கிலோகிராம்னு சொல்லுவோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை கேஜி. ஓகேவா? வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ் பை மேட்டர். அதாவது கிராவிடேஷனல் புல்னா என்ன? புவியீர்ப்பு சக்தி வந்து மேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறனால வெயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வெயிட் அப்படின்னா நார்மலாக எடை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வெயிட் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குது? வெயிட்னா எடை. எடை வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா எர்த் சர்ஃபேஸோடைய மாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாஸ் எர்த் சர்ஃபேஸோட மாஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரை ஒரு கையிலையும் இன்னொரு கையில் வந்து ஒரு புக்கே எடுத்துக்கோங்க. எந்த ஹேண்டில் வந்து அதிக வெயிட் தெரியும்? பேப்பரோட வெயிட் அதிகமாக இருக்குமா, புக்கோட வெயிட் அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக புக்கோட வெயிட் தான் அதிகமாக இருக்கும், புக்கோட மாஸ். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு புக்கை வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னா நம்ம நிறையா ஃபோர்ஸ் கொடுத்து தான் அந்த புக்கை வந்து நம்மளால் ஹோல்டு பண்ண முடியும். அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை நம்ம தூக்குறதுக்கு ஃபோர்ஸ் வந்து கம்மியாக கொடுத்தோன்னா போதும். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க? ஹெவினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான உள்ளக்கூடிய வெயிட்டெல்லாம் இதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா டன் இல்லைனா மீட்ரிக் டன்னு மெஷர் பண்ணுவாங்க. 1000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 கிராம், 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் சேர்ந்தது 1 டன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, தராசு. ஓகேவா? இந்த பீம் பேலன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மாஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த பீம் பேலன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பீம் பேலன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு தட் ஆஃப் நோன் மாஸ். அதாவது நமக்கு தெரிஞ்ச மாஸை வச்சுட்டு தெரியாத மாஸை கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து இப்போ தக்காளி வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தராசில் நம்ம நெருக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தராசில் நம்ம 1 kg உள்ளக்கூடிய படிக்கல்ல வைப்போம், நமக்கு தெரிஞ்ச மாஸ், அதான் நோன் மாஸ். ஓகே. இன்னொரு பக்கம் தக்காளி வைப்போம், அது வந்து நமக்கு தெரியாத மாஸ், அன்னோன் மாஸ். ஓகேவா? நோன் மாஸே அன்னோன் மாஸே வச்சு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பீம் பேலன்ஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் பேலன்ஸ். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு டிவைஸ் தான். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்குரேட்டாக கரெக்டான வெயிட்டு வந்து மெஷர் பண்ணுறது, கரெக்டான வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு வெரி காமன்லி இன் லெபரட்டரிஸ் ஃபார் வெயிட்டிங் கெமிக்கல்ஸ் டு என்ஷூர் எ ப்ரீசிஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் தோஸ் கெமிக்கல்ஸ் ஃபார் யூஸிங் இன் வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது எங்கே ரொம்ப வெரி காமன்லி யூஸ்டு அப்படின்னா எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணப்படுனா லெபார்ட்டரிஸ், நம்ம லேப்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா வெயிட்டிங் கெமிக்கல்ஸ் டு என்ஷூர், அதாவது கரெக்டான அளவு வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் பேலன்ஸ் மே ஆல்சோ பி யூஸ்டு டு வெயிட் ஃபுட்டை வந்து வெயிட் பார்க்குறதுக்கு. அதர் க்ரோசரி ஐட்டம்ஸ் அப்படின்னா நிறையா மளிகை ஜாமான் இருக்கும் இல்லையா, அதை வந்து வெயிட் பார்க்குறதுக்கு. ஆஸ் வெல் அஸ் ஜுவல்லரி, நம்மளுடைய நகைகளை வந்து வெயிட் பார்க்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டே சேஞ்சஸ் இன்டூ நைட் அண்ட் நைட் இன்டூ டே. அதாவது பகல் அப்படிங்கிறது இரவாகவும் மாறுது, இரவு வந்து பகலாகவும் மாறுது. ஓகேவா? சீசன்ஸ், சம்மர் சீசன், ஸ்ப்ரிங் சீசன், இந்த மாதிரி சீசன்ஸும் வந்து மாறிட்டே இருக்குது. அப்போது டைமும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம எப்படி தான் வந்து இந்த டைமை வந்து மெஷர் பண்ணுறது? இந்த டைம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. கிளாக் ஆர் யூஸ் டு மெஷர் டைம். இதுக்கு தான் வந்து கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க மெஷர் பண்ணுறதுக்கு டைமை. யூ நோ ஹவு டு ரீட் எ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட் தி டைம். உனக்கு தெரியும் நார்மலான கிளாக்கில் எப்படி மணி பார்க்குறது, அது எப்படி டைமை வந்து நோட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் பல்ஸ் டு மெஷர் த டைம் ரஃப்லி. நம்ம பல்ஸை வச்சு நம்ம டைம் வந்து ரஃபாக ஒரு சும்மா ரஃபாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு டைமை பல்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் பல்சஸ். மொத்தம் எத்தனை பல்சஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு தட் யூ கேன் டெல் யுவர் டைம் த எலாப்ஸ், எவ்வளோ டைம் வந்து நமக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம ரஃபாக வந்து டைமை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளாக்கு, ஸ்டாப் வாட்ச்சு, அது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் டைமை ரஃபாக மெஷர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய புக் பேக் ஒன் வேர்ட்லாம் நம்ம பார்க்கலாம்.